வந்து இந்த அதிமுகவுடைய கூட்டணியில பெரும்பாலும் நானும் இத நெறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். நெறைய விமர்சகர்கள் கிட்ட கேட்ட ஒரு கேள்விதான். அதாவது உள்ள பாஜக வந்ததுக்கு பிறகு பீகார்ல ஜனதா தள்க்கும், நிதிஷ்குமாருக்கும் என்ன நடந்ததோ, அதுதான் எடப்பாடிக்கும், ஏடிஎம்கேக்கும் தமிழ்நாட்டுல நடக்க போது அப்படின்னு நெறைய விமர்சனங்கள் வருது. நீங்க நெறைய தேர்தல் கணிப்புகள சொல்றீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்க வாய்ப்பு இருக்கா? 2வது கட்சியா பாஜக மாறுமா? ஏடிஎம்கேவ தள்ளிட்டு. அந்த மாதிரி ஒரு நிலை நிதிஷ்குமாரை வருமா? பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்பட்டமான ரொம்ப மோசமான சூழ்நிலை அரசியல்வாதி. இங்கே இருப்பார், அங்கே போவார். அவர் பேரே வந்து ஜம்புகுமார். ஜம்பிங்லேயே இருப்பார். கிட்டத்தட்ட நம்ம அதுக்கு நிகராக எடுக்கணும்னா இன்றைக்கி டிஎம்டிகே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பிஜேபியோட இருப்பாங்க, அப்புறம் அதிமுக கூட வருவாங்க, அப்புறம் இப்போ திமுக கூட போயிருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாடு. அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க. அப்போ ஒரு நிலையான ஒரு பார்ட்னர் கிடையாது. இப்போ லெஃப்ட் எடுத்திங்கன்னா எங்களுக்கு காங்கிரஸோட கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸ், லெஃப்ட்டு, திமுக அப்படின்ற அந்த உறுதி. விசிகா எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு காலத்தில் கூட்டணி வச்சோம், ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் சேர மாட்டோம். அதே மாதிரி காங்கிரஸுக்கும் விசிகாவுக்குமே விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஈழ பிரச்சனையில் விசிகா வந்து காங்கிரஸ் எதிர்த்தது, ஆனால் அது நாள் போக்கில் அதை மறந்து சேர்ந்துட்டாங்க. பட் இப்போ ஒரு காலத்து திமுகவும் காங்கிரஸும் முரண். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கிட்டேயோ இல்லை 30-40 வயசு இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டால், என்னது காங்கிரஸும் திமுகவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, காங்கிரஸ் அழிச்சு தான் திமுக வந்துச்சா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. வரலாறு அது இப்போ இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை புரியறதுக்கோ இல்லை தெரியறதுக்கோ. அதை பற்றி அவசியம் இல்லை. இப்போ அது வந்து மேபி irrelevant ஆகிருக்கும் இன்றைக்கி சூழ்நிலை. அப்போது அந்த அந்த ஒரு பிம்பத்தையோ அந்த கூட்டணி அப்படின்றது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து நல்லா பண்ணியிருக்கு. இந்த அதிமுக விவகாரங்களில் பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு சரியாக கையாளலை. இது ஒரு நிதர்சனமான பிரச்சனை. அதனால் வந்து மக்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது நம்ம தேர்தல் நெருக்கத்தில் ப்ரோ இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி வைத்து தான் அது தீர்மானிக்கும்.